வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி அலச போறோம். மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, தான தர்மம் பண்றது எல்லாமே எப்பவும் ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இல்லையா? ஆனா கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க செய்யற அந்த தானமே உங்களுக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும்னு. ஆமாங்க. இது உண்மையிலேயே நாம ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நாம செய்யற உதவி நமக்கு பாவத்தை தருமா? உங்களோட தாராள குணத்தை ஒரு நிமிஷம் நீங்களே எடை போட்டு பாருங்க. இதை புரிஞ்சுக்க ஒரு அழகான கிராமத்துல வாழ்ந்த ஒரு வாலிபனோட கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அவர் ஒரு விவசாயி. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனா அவருக்கு உயிரே. சொல்லப்போனா அளவுக்கு அதிகமான தாராள மனம் கொண்டவர் அவரு. அவரோட பின்னணியை பார்த்தீங்கன்னா விவசாயத்துல அவருக்கு வர்ற வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனாலும் ஊருக்குள்ள யார் வந்து உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுப்பாரு. கோவில் திருப்பணிகளுக்கும் வாரி வழங்குவாரு. ஆனா இங்கே தான் அவரோட மிகப்பெரிய பலவீனமே ஒளிஞ்சிருந்தது. அவரோட மனைவி தயவு செஞ்சு முதல்ல நம்ம குழந்தையோட எதிர்காலத்துக்காக கொஞ்சமாவது பணத்தை சேர்த்து வைங்கன்னு பலமுறை கெஞ்சி கேட்டாங்க. ஆனா அந்த வாலிபன் மனைவி சொல்றத கொஞ்சம் கூட காதுல வாங்காம தங்கிட்ட இருந்ததெல்லாம் மத்தவங்களுக்காகவே தானம் செஞ்சுட்டு வந்தாரு. இப்ப பாருங்க அவரோட வாழ்க்கை எவ்வளோ வேகமா தலைகீழா மாறுதுன்னு. அவரோட சோதனை காலம் இங்கதான் ஆரம்பிச்சது. அவரோட மனைவி திடீர்னு ஒரு விசித்திரமான நோயால படுத்த படுக்கையா ஆனாங்க. உள்ளூர் வைத்தியர்களால அவங்கள குணப்படுத்த முடியல. இருந்த கொஞ்ச நஞ்ச சேமிப்பும் ஆரம்பகட்ட வைத்தியத்துக்கே முழுசா கரைஞ்சிருச்சு. சரி, மனைவியே நகரத்துக்கு கூட்டிட்டு போகலான்னு தான் இதுக்கு முன்னாடி உதவி செஞ்ச நண்பர்கள் கிட்டலாம் போய் நிக்கிறாரு. ஆனா ஒருத்தர் கூட உதவிக்கு வரல. கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க தங்கியிருந்த சத்திரத்திலேயே அவரோட மனைவி பரிதாபமா இறந்துட்டாங்க. கையில காசு இல்லாததால தன்னோட மனைவியே அவரால காப்பாத்த முடியல. இதுக்கு நடுவுல நடந்த ஒரு மோசமான துரோகத்தை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். நகரத்துக்கு போறதுக்கு குதிரை வண்டி தேவைப்பட்டப்போ தான் பலமுறை உதவி செஞ்ச ஒரு குதிரை வண்டிக்கார நண்பன் கிட்ட போய் கெஞ்சி கேட்டாரு. அதுக்கு அவன், என் குதிரைகளுக்கு உடம்பு சரியில்லப்பா, அவ்வளவு தூரம்லாம் அதால பயணம் செய்ய முடியாதுன்னு அப்பட்டமா போய் சொல்லிட்டான். ஆனா உண்மையில இவன்கிட்ட இப்போ காசு இல்ல, இவனுக்கு இலவசமா வண்டி கொடுத்தா நாம எப்படி பழைக்கிறதுன்னு அவன் தன் மனைவி கிட்ட சொல்றத அந்த வாலிபன் நேர்லயே கேட்டுட்டாரு. தான் செஞ்ச உதவிகள் எல்லாம் இப்படி வீணாகிடுச்சேங்கிற அந்த துரோகத்தோட வலி அது எவ்வளவு கொடூரமானதுன்னு உங்களால உணர முடியுதா? இந்த அடுத்தடுத்த ஏமாற்றங்கள் அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்தது. மனிதர்களோட இந்த சுயநலத்தை பார்த்து அவர் ஒட்டுமொத்த மனித குலத்தையே வெறுத்துட்டாரு. மனைவியோட இறுதி சடங்கை முடிச்சுட்டு தங்கிட்ட இருந்த ஒரே சொந்தமான தம் மகனையும் ஒரு அனாதை இல்லத்துல விட்டுட்டு கண்ணீரோட அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அடர்ந்த காட்டை நோக்கி ஓடினார். நாம செஞ்ச உதவியெல்லாம் வீணாயிடுச்சே, மக்கள் இவ்வளோ சுயநலமா இருக்காங்களேங்கிற அந்த விரக்தி தான் அவர் இப்படி ஒரு அதிரடியான முடிவெடுக்க வச்சது. பகுதி 1. காட்டில் கிடைத்த ஞானம். மனிதர்களை வெறுத்து தவம் இருந்த அந்த விவசாயிக்கு இறைவன் நேரில் தோன்றி ஒரு பெரிய உண்மையை உணர்த்தினார். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். சும்மா மனிதர்களை குறை சொல்றதுல அர்த்தமே இல்ல. நீ செஞ்ச தான தர்மங்கள்ல இருந்த குறைகளை முதல்ல புரிஞ்சுக்கோன்னு இறைவன் அவருக்கு அறிவுறுத்தினாரு. அந்த வகையில இறைவன் அவருக்கு அருளி அந்த 5 ரகசியங்கள் இதோ. எதிர்பார்ப்பின்மை, குடும்பத்தின் தேவையை முதலில் பூர்த்தி செய்தல், தேவை அறிந்து உதவுதல், தன் கடமையை முடித்தல், அப்புறம் தூய்மையான எண்ணம். பாருங்க, இதெல்லாம் வெறும் கதையில வர்ற ரகசியங்கள் கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் காப்பாத்துற விதிகள். இதை ஒவ்வொன்னா இப்போ விரிவா பார்க்கலாம். முதல் ரகசியம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யறது. ஒருத்தருக்கு நீங்க உதவி செஞ்சா அதுக்கான பிரதிபலனை எப்பவும் எதிர்பார்க்கவே கூடாது. இன்னைக்கு நான் இவனுக்கு உதவுறேன், நாளைக்கு எனக்கு தேவைப்படும் போது இவன் உதவுவான்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த எண்ணம் தான் உங்களோட எல்லா கஷ்டத்துக்கும் முதல் காரணம்னு இறைவன் சொன்னாரு. இப்படி ஒரு எதிர்பார்ப்போட செய்யப்படுற உதவி நிச்சயமா உங்களுக்கு ஏமாற்றத்தையும் வலியை மட்டும்தான் கொடுக்கும். எதையும் எதிர்பார்க்காம செய்யறது தான் உண்மையிலேயே உதவி. அடுத்து இங்க இருக்கிற இந்த வரைபடத்தை கொஞ்சம் பாருங்க. இதுல இருக்கிற அந்த 60% கவனிச்சிங்களா? தனக்கு பின்தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறத இது ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்துது. உதவி செய்யறது தப்பில்லைங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களோட சூழ்நிலையும் பொருளாதார நிலையும் எப்படி இருக்குன்னு நீங்க மனசுல வச்சுக்கணும். உங்க மனைவியையும் குழந்தைங்களையும் பசியோட தவிக்க விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா அது புண்ணியத்தை விட பாவத்தை தான் அதிகமா சேர்க்கும். குடும்பம் அப்புறம் தன்னோட சொந்த தேவைகளை முழுமையா முடிச்ச பிறகே தானம் செய்யணும் அப்படிங்கிறத ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. 3வது ரகசியம் என்னன்னா, உண்மையான தேவை அறிந்து உதவுவது. எதிர்காலத்துல இவனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்னு மனசுல கணக்கு போட்டுட்டு யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. ஒருத்தரை உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு உதவி செய்யறதை விட, உண்மையிலேயே அந்த இடத்துல யாருக்கு அந்த உதவி ரொம்ப தேவைப்படுது, யாரு நிஜமாவே கஷ்டப்படுறாங்கன்னு புரிஞ்சு செய்யறது தான் உண்மையான உதவி. முகம் தெரியாத ஒருத்தருக்கு உதவி தேவைப்படும் போது வெறும் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இன்னொருத்தருக்கு உதவி செய்யறது ரொம்பவே தவறானது. இப்போ 4வது ரகசியத்துக்கு வருவோம். சரியான வரிசை.
முதல் படி என்னன்னா, முதல்ல உங்க வேலைகளை நீங்க முடிச்சுக்கணும். உங்களுக்கான கடமைகளை சரியா நிறைவேற்றுங்க. அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு உதவ நேரம் இருந்தா கண்டிப்பா உதவி செய்யுங்க. அதை விட்டுட்டு உங்க கடமைகளை பாதியில விட்டுட்டு மத்தவங்களோட கடமையை முடிக்க உதவிங்கிற பேர்ல ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிப்பீங்க. இங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்களுக்கான கடமை இருக்குங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். 5வது மற்றும் கடைசி ரகசியம் தூய்மையான எண்ணம். மத்தவங்களுக்கு உதவணுங்கிற அந்த தூய்மையான எண்ணம் உங்க மனசுக்குள்ள இருந்தாலே போதும். அதுக்கான எல்லா வழிகளும் தானாவே உங்களை தேடி வரும். ஆனா உதவி செய்யறேங்கிற பேர்ல தற்புகழ்ச்சியோடவும் ரொம்ப பெருமையாவும் நடந்துக்கிறதும், எதிர்காலத்துல இவங்க மூலியமா நமக்கு ஏதோ ஒரு உதவி கிடைக்குங்கிற அந்த மறைமுகமான உள்நோக்கத்தோட செய்யற உதவிகள் எல்லாமே உங்களுக்கு புண்ணியத்துக்கு பதிலா பாவத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். பகுதி 2 புதிய தொடக்கம். சரி, இந்த 5 ரகசியங்களையும் கத்துக்கிட்ட பிறகு அவரோட வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு பார்க்கலாமா? இறைவன் அவர்கிட்ட இந்த 5 ரகசியங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு இங்கிருந்து புறப்படுன்னு சொன்னாரு. இறைவனோட வார்த்தைகளை முழுமையா நம்பி அந்த காட்டை விட்டு வெளியே வர தொடங்கிய அந்த விவசாயி வரும் வழியிலே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பாக்குறாரு. திருடர்கள் சிலர் தாங்கள் மக்கள் கிட்ட கொள்ளையடிச்ச பொற்காசுகளை ஒரு புதருக்குள்ள மறைச்சு வைக்கிறத பாக்குறாரு. அவங்க போனதும் அந்த பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு நேரா நகரத்துக்கு வந்தாரு. அனாதை இல்லத்துல இருந்த தன் மகனை உடனே மீட்டுட்டாரு. அந்த பொற்காசுகளை வச்சு சின்னதா ஒரு தொழிலை தொடங்கி தன்னோட கடின உழைப்பால சில வருஷங்கள்லயே அந்த நகரத்தோட மிகப்பெரிய செல்வந்தனா மாறிட்டாரு. இப்போ அவர் தான் கிட்ட வர்றவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இறைவன் சொன்ன அந்த 5 ரகசியங்களின்படி ரொம்ப தூய்மையான மனசோட உதவி செஞ்சுட்டு வராரு. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. நீங்க செய்யறது உண்மையிலே உதவியா இல்ல உதவிங்கிற பேர்ல வியாபாரம் செய்றீங்களா? நம்மள பல பேரும் உதவிங்கிற பேர்ல ஏதோ ஒன்ன எதிர்காலத்துல எதிர்பார்த்து தான் செய்றோம் இல்லையா? உண்மையான உதவிங்கிறது எதையும் எதிர்பார்க்காம செய்யறது தான். அப்படி நீங்க ஏதோ ஒன்னு எதிர்பார்த்து செஞ்சா அதுக்கு பேர் உதவி கிடையாது, அது ஒரு வியாபாரம். இத சரியா புரிஞ்சுக்கிட்டாலே உங்க வாழ்க்கையில எந்த ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் ஒருபோதும் வரவே வராது. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு உங்களை விட்டு செல்றேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட சந்திப்போம்.